சார் குட் பேட் அகலி படத்தில் வந்து எக்கச்சக்கமான பாட்டை வெளியிருந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று இளையராஜா சாருடைய பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க சார். அது என்ன இஷ்யூ, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை, 3 பாட்டு. இளமை இதோ இதோ, ஒத்தருவாய் இருந்தாரன், அப்புறம் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி. 3 பாட்டையும் விட்டிங்கன்னா தலைவனுவானா போடுறா நோட்டீஸ் 5 கோடிக்கு. மைத்திரி மூவி மேக்கர்ஸ்க்கு இளையராஜா வழக்கறிஞர் சார்பாக 5 கோடி நோட்டீஸ். இதுதான் காலையிலேருந்து பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து முழுக்க மைத்திரி மூவி மேக்கர்ஸினுடைய தவறு தான். நீங்கள் வந்து ஒரு பாட்டை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ரைட்ஸ் வாங்கியிருக்கணும். வாங்காமல் பயன்படுத்துனது முதலில் தவறு. ஒன்றும் அவர்கள் தரப்புலேருந்து இந்த பாட்டை யார்கிட்ட ரைட்ஸ் ஒருவேளை வாங்கியிருக்காங்கன்னா யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இந்த ஐபிஆர்எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டி அப்படின்னு, பாம்பேயில் இருக்குது. இந்த நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாடல்கள், இந்த காப்பிரைட் இஷ்யூலாம் அவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் டைரக்டரும் அந்த அதில் அமைப்பில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு தேவா இருக்கிறாருன்னா தேவா வந்து இந்த ஐபிஆர்எஸில் மெம்பராக இருப்பார். தேவாவினுடைய பாடல்களை யாராவது இந்த மாதிரியான படத்துங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பயன்படுத்தினாங்கன்னா ஐபிஆர்எஸ் வந்து சம்மந்தமாக அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி இசையமைப்பாளருக்கு, தயாரிப்பாளருக்கு, பாடலாசிரியருக்கு, பாடியவர்களுக்குன்னு பிரித்து கொடுக்கும் ஐபிஆர்எஸ் அமைப்பு.